விஜயா அண்ணாமலை கிட்ட சாரி கேட்டது சரின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாட்டி விஜயா கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. மனோஜ் கிட்ட இருந்து மாசமான 50,000 ரூபாய் நீ தான் வாங்கி கொடுக்கணும், இது உன்னோட பொறுப்பு, நீ பண்ண தப்புக்கு இது நீ தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயா மனசுக்குள்ளேயே வந்துட்டு இவன் கிட்ட இருந்து எப்படி 50,000 ரூபாய் வாங்குறது, அது ரொம்ப கஷ்டமே, நம்ம கிட்ட இருக்க அமௌண்ட் வேணா அவன் வாங்கிப்பான், அவன் கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து விஜய் கிட்ட என்ன விஜயா உனக்கு காது கேக்குதா புரியுதா அப்படின்னு சொன்னதுக்கு சரியத்த புரிஞ்சது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. விஜயா வந்துட்டு இந்த காசு எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்மளே தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட போயிட்டு ரோஹிணி உங்க அப்பா கிட்ட வந்து காசு வாங்கி கொடுத்துரு, என்ன புரியுதா ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க ரோஹிணி இருந்துகிட்டு ஆன்ட்டி எங்க அப்பா கிட்ட இருந்து இப்பதான் நான் அமௌண்ட் வாங்கினேன் இந்த கடை ஓபன் பண்றதுக்கு, அதுவும் இல்லாம இப்பதான் 2 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்தேன், கஷ்டம் தான் அப்படின்றாங்க. மனோஜ் வந்துட்டு நல்லா இருக்கணும், அவன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சரிங்க ஆண்டி அப்படின்றாங்க. அடுத்து விஜயா போயிட்டு மனோஜ் கிட்ட மனோஜ் பாத்தியா எல்லாரும் எப்படி பேசினாங்கன்ட்டு, என்னையெல்லாம் ரொம்பவே கேவலமா பேசினாங்க, நான்லாம் போயிட்டு சாரி கேட்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிருக்கியே அப்படின்றாங்க. பாத்தியாடா உன்னை பெத்ததுக்கு எனக்கும் அவஸ்தை, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அவளுக்கும் அவஸ்தை அப்படின்றாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு எல்லாம் உங்களாலதாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்றாங்க. விஜயா வந்து ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்ற, என்னையே வந்து இப்படி சொல்லிட்டா, உனக்குலாம் ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு பாட்டி சொல்லும் போது உங்ககிட்ட தானே சொன்னாங்க, நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கணும்ல, அவனால 50,000 ரூபாய் கொடுக்க முடியாது, இப்பதானே கடை ஆரம்பிச்சான்னு சொல்ல வேண்டியதானே, எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்களும் வந்துட்டு 50,000 ரூபாய் கொடுத்துடணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதுவும் இல்லாம நீங்க மீனா கிட்ட வந்து அப்பவே சாரி கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது, இப்ப பாருங்க நான் தான் மாட்டினேன் அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு எல்லா தப்பும் நீ பண்ணிட்டு என்னை சொல்ற பாத்தியா அப்படின்றாங்க. மனோஜ் ரோஹிணி வந்து இந்த 50,000 ரூபாய் என்ன பிளான் பண்ணி கொடுக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.